ஜோசியர் ஜெகதீசன் வாங்க வாங்க வாங்க. டாக்டர் மறந்துட்டே 3 யூனிவர்சிட்டியில டாக்டர் பட்டம் கொடுத்திருக்கா. அடே வெரி குட். 3 யூனிவர்சிட்டில. ஆமா. அப்ப நான் 3 தடவை டாக்டர் டாக்டர் டாக்டர்னு சொல்லிடுறேன். வணக்கம். எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்க. வெல்கம் வெல்கம் வெல்கம். வாங்க டாக்டர். டாக்டர் ஜோதிட மன்னன் ஜெகதீசன் அப்படின்னு தான் எல்லாரும் கூப்பிடுறாங்க. வேண்டாம் வேண்டாம்னு சொன்னா கூட கேட்க மாட்டேங்கிறாங்களே. ஆமா, ஜோதிட மன்னன் ஜெகதீசன் அப்படிங்கிற பட்டத்தை கொடுத்துட்டாங்க. டாக்டர் ஜோசியர் ஜெகதீசன், உங்களை பத்தி கொஞ்சம் நாங்க தெரிஞ்சுக்கலாமா? நீங்க எத்தனை வருஷமா ஜோசியம் சொல்லிட்டு இருந்தேன்? சென்னையில ஒரு 10 வருஷமா ஜோசியம் பார்த்துட்டு இருந்தேன். வெரி குட். என் தம்பி இங்க அலபாமால இருக்கான். அவன் வைஃப் பாமா என்ன இங்க வர சொல்லி ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணினான். அலபாமா? அவன் வைஃப் பேர் பாமா? என்ன பொருத்தம் இந்த பொருத்தம். என்ன சார் திடீர்னு கிளாஸ் எடுத்துட்டீங்க? சாயங்காலம் தான் எடுப்பேன். இது பவர் கிளாஸ். அதாவது இத போட்டுட்டு உங்களை பாக்குற போது பளிச்சுன்னு தெரியறது உங்க முகத்துல. ஆஹா, என்ன என்ன ஒரு தேஜஸ். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதனாலதான் இந்த கிளாஸ் போட்டு இருக்கேன். ரொம்ப மகிழ்ச்சி. வெரி குட். சோ நீங்க ஒரு 10-12 வருஷமா ஜோசியம் சொல்றேன். இப்ப அமெரிக்காவுக்கு அலபாமாவுக்கு மூவ் பண்ணி வந்திருக்கேன். வெரி குட். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமா, ஒன்லி தமிழர்களுக்கு மட்டும்தானே நீங்க ஜோசியம் சொல்றேன்? தமிழர்களுக்கு மட்டும் இல்ல சார், எல்லா இந்தியன்ஸுக்கும். எல்லா இந்தியர்களுக்கும். எல்லா இந்தியர்களுக்கும். அவங்க லாங்குவேஜஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியுமா? இந்தியால இருக்கிற எல்லா லாங்குவேஜும் எனக்கு அத்துப்படி சார். அத்துப்படி? ஆமா. எப்படி சார்? சின்ன வயசுல படி படின்னு தொந்தரவு பண்ணாங்க சார். வீட்டை விட்டு ஓடி போயிட்டேன். ஓடி போனீங்க சார்? ஆந்திராவுக்கு தான். அங்க ஒரு குடும்பத்துல ஒரு 2-3 வருஷம் எனக்கு அடைக்கலம் கொடுத்தாங்க. வெரி குட். அப்புறம் அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்த அப்புறம் உங்களை ஒதுக்கிட்டாங்க. ஆமா. ஐயோ, அங்க இருந்து டெல்லி தான். டெல்லிக்கு? ஆமா, தலைநகரம். ஆமா. தலைய பார்த்தாலே தெரியறது. எவ்வளவு வருஷம் அங்க? அங்க ஒரு 5 வருஷம் இருந்தேன். 5 years. ஆமா. அப்ப ஹிந்தி பொழந்துக்கிட்டீங்க? ஹிந்தி பஞ்சாபி எல்லாம் பொழந்துக்கிட்டோம் சார். அப்படி போடுங்க. அப்புறம் அங்க இருந்தீங்க? കേരള വന്നത് സാർ. കേരള? അതെ, എനിക്ക് കേരളമാണ് സാറേ. ഞാൻ മലയാളത്തിൽ അരുവിയായിട്ട് സംസാരിക്കും കേട്ടോ. വെരി ഗുഡ് സാർ. என்ன பொருத்தம் இந்த பொருத்தம். ஆமா. வெரி குட். கேரளால ஒரு பெரிய ஜோசியர் கிட்ட சிஷ்யனா சேர்ந்தேன். அவர் கூட இருந்து 5-6 வருஷம் நல்ல ஜோசியத்தை கத்துக்கிட்டேன். சபாஷ். இதுக்கு மேல என்ன வேணும்? கேரளாக்காரங்க ஜோசியத்துல புலியாச்சு. ஆமா, கத்துக்கிட்டீங்க எல்லாம். வெரி குட் வெரி குட் வெரி குட். சார், என்ன பத்தி எல்லா விஷயமும் உங்ககிட்ட சொல்லிட்டேன். ஆமா, இப்ப முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணும். வெரி குட். முக்கியமான விஷயம் சொல்றேன். அப்ப என்ன பண்ணலாம்? மாடியில போய் பேசலாமா? பேஷா பேசலாம், வாங்கோ. வெரி குட் சார். நீங்களே சொல்லிட்டு அப்புறம் என்ன, மேல போய் விழா வாரியா துலா ராசி விசாக நட்சத்திரத்துக்கு என்னென்ன பலன்கள் இருக்கு, என்ன நடக்க போகுதுங்கிறத கரெக்டா சொல்லுங்க. கண்டிப்பா, வாங்க போலாம். வாங்க டாக்டர் ஜோசியர் அவர்களே. இதான் லொகேஷன் சேஞ்ச் சொன்னேனே. உட்காருங்க. பகவானே, ஜோசியர் உங்க முன்னாடிதான் ஜோசியத்தை சொல்ல போறார். எல்லாம் பலிக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். அருள் புரியுங்க. பகவானே, உங்க சரித்திரமே இப்ப எனக்கு தெரியும். நீங்க துலா ராசி விசாக நட்சத்திரம். அதனோட பலன்கள்லாம் சொல்றேன், கேட்டுங்க. ஆஹா ஆஹா, கேட்கறதுக்கே தேவாமிர்தமா இருக்கு சார். உங்க டைம் பிரமாதமா இருக்கு சார். அப்படியா? கரெக்டா சொல்றது. 6ல ராகு,
12ல கேது. இது அபூர்வம் சார். அபூர்வம். ஆமா, ராஜயோகம் தான். ஐயோ, ராஜயோகம். சார், இந்த விபரீத ராஜயோகம்னு சொல்லுவாங்களே, அதெல்லாம் இல்ல சார், ராஜயோகம் சார். பணம் கொட்டுன்னு கொட்ட போகுது. இந்த மழை பெய்யுது, அந்த மாதிரி பணம் கொட்ட போகுது சார். பணம் மழை. ஆமா, பணம் மழை. உங்க படுக்க ஃபுல்லா பணமா இருக்க போகுது. ஐயோ, அத கட்டிட்டு நீங்க பொருள போறீங்க சார். சார், கடத்தை கட்டி சீச்சி பணத்தை கட்டிக்கிட்டு பொருள போறேன் இந்த வயசுல. ஐயோ. சக்கரவர்த்தியா வாழ போறீங்க சார் நீங்க. சக்கரவர்த்தி பணத்தை கட்டிட்டு பொருளை போடுறேன். எத்தனையோ பேரோட பொருளாமே. ஐயோ, பணம் மட்டும் வந்துருச்சுன்னா புரண்டு படுப்பேனே. தேங்க்யூ சார், வார்த்தை பலிக்கட்டும். இந்த பாருங்க, உங்களுக்கு நான் 4-5 செட்டு லாட்டரி டிக்கெட் நம்பர்ஸ் எழுதி தரேன். இதை நீங்க கண்டினியூஸா வாங்குங்க. இதுல உழலனா ஏன்னு என்ன கேளுங்க. ஆஹா, உங்களை ஏன்னு கேட்டு காசெல்லாம் போறப்ப நான் என்ன பண்ணுவேன்? ஓகே, கேட்டுறேன். கண்டிப்பா அடிக்கும். நிச்சயமா லாட்டரி விழும். நிச்சயமா லாட்டரி விழும். உங்க வார்த்தையை நம்புறேன் சார். நான் விழாம இருந்தா சரி. ஓகே. இந்த பாருங்க, உங்களுக்கு இப்ப டைம் பிரமாதமா இருக்கு. அதுல எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம். 6ல ராகு, 12ல கேது, 8ல எட்டி பாக்குற சனிய குபேரம் பணத்தாலேயே அடிக்க போறான். ஆமா, நான் கொடுத்த 5 செட் நம்பர்ஸ ரெகுலரா வாங்குங்க. கண்டிப்பா விழும். அந்த பணத்தை கலெக்ட் பண்ணிக்கிட்டு நீங்க என்ன என் வீட்டுல அலபாமால வந்து பார்க்க தான் போறீங்க. அதுவும் ஹெல்மெட்டும் கூலிங் கிளாஸோட. இது நிச்சயம். மணி 1 மணி ஆயிடுச்சு. லாட்டரி குழுக்கள் முடிஞ்சிருக்கும். நானும் 4-5 வாரமா டிக்கெட்டை அந்த ஜோசியர் சொன்ன மாதிரி வாங்கிக்கிட்டே இருக்கேன். செக் பண்ணிடலாமா? நடுராத்திரியா இருக்கே, தூங்கிக்கிட்டு கிடக்கா. இவங்க கோவப்பட போறா. சரி, டார்ச் லைட் எங்க? டிக்கெட் இது இருக்கு பாக்கெட்லயா? டிக்கெட் 8 வந்திருக்கு. 16. ஐயோ, 16 வந்திருக்கு. 33 லக்கி நம்பர் எனக்கு. அதுவும் 44. ஆமா, அடுத்தது 48. என் பிறந்த நாள் வருஷம் பிறந்த. ஐயோ, பவர் பால். என்ன பவர் பால்? 1. என் லக்கி நம்பர் 1 வந்துருச்சு. அடிச்சுட்டேன். ஐயோ, அடிச்சிருச்சு. இடிச்சிடுச்சா? எப்ப இடிச்சது? எங்க இடிச்சது? வலிக்குதா? டாக்டரை கூப்பிடணுமா? ஐயோ, இடிக்கல, அடிச்சிருச்சு. என்ன அடிச்சது? ஐயோ, லாட்டரி அடிச்சிருச்சு. அட போங்க, நீங்க எப்ப பாரு லாட்டரின்னு சொப்பனம் கட்டிட்டு வளரிட்டு இருக்கீங்க. அதாவது இந்த ஜோசியர் சொன்னாரு, பணம் கொட்ட போகுது. நான் கட்ட போறேன் கோணிலன்னு. அது நடந்துருச்சு. ஐயோ, 320 மில்லியன் லாட்டரி அடிச்சிருச்சே. என்ன பண்ணுவேன்னு தெரியலையே. வெள்ள யார்கிட்டயும் சொல்லாத. பாரு, லாட்டரி கொஞ்சம் லஞ்சம் இல்ல, பெரிய பணம் அடிச்சிருக்குது. வெளியில யாருக்கா தெரிஞ்சா சுட்டு பொசிக்கிட்டு டிக்கெட்டை பிடிங்கிட்டு ஓடிடுவானுங்க. யாருகிட்டயும் லாட்டரி அடிச்ச விஷயம் சொல்லாத. கொஞ்ச நாளைக்கு நம்ம அமைதியா ஜாக்கிரதையா இருக்கணும். புரியுதா? உனக்கு பாதியை கொடுத்தாகணும். அதான் இந்த ஊர்ல சட்டம். லாட்டரி அடிச்சிருச்சு, எனக்கு அடிச்சிருச்சு. சார், லாட்டரி விழுந்துதா இல்லையா? ஆமா, வாங்கின காசுக்கு என்னைக்குமே நான் துரோகம் பண்ண மாட்டேன் சார். நீ அறியாம இருக்கு. வாங்கின காசுக்கு துரோகம் பண்ண மாட்டியா? என்கிட்ட பரிகாரம் அது இது அப்படின்னு சொல்லி சார்ஜ் எல்லாம் சொல்லி 4000 மேல வாங்கிட்டு நீங்க பரிகாரம் பண்ண பணம் கொடுத்தீங்க. அதை பண்ணிட்டு வின்னிங் நம்பர்ஸ் தானே சார் உங்களுக்கு கொடுத்தேன். லாட்டரி அடிச்சிட்டீங்க. அப்புறம் என்கிட்ட வந்து என்ன கேள்வி? கடைசியில லாட்டரி அடிச்சா லாட்டரி ஆபீஸ் போய் பார்த்தா வெறும் $700 செக் தரான். லாட்டரி ஆபீஸ் ரூல்ஸ் படி டோட்டல் அமௌண்ட் என்னவோ அது டாக்ஸ் போக வின்னிங் டிக்கெட் ஹோல்டர்ஸ் எல்லாருக்கும் பிரிச்சு கொடுத்திருக்காங்க.
இதுல நீங்க என்ன எப்படி சார் குத்தம் சொல்ல முடியும்? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. நியாயமா இருக்கு. ஊர் உலகத்துல இருக்கிற அத்தனை துளாராசிக்காரனுக்கும் இதே செட் நம்பரை கொடுத்து அத்தனை பேர் லாட்டரி அடிச்சிருக்கான். எல்லாருக்கும் பிரிச்சு கொடுக்குறான். $700 கையில வருது. என்னையா பண்ணுவேன் நான் அதை வச்சுக்கிட்டு? பாரு, ஹெல்மெட் மண்டை ஆயிட்டே போனான். வேற வழி இல்லாம இருக்கிற காரெல்லாம் வித்து கடன் அடிச்சுட்டு மோட்டார் சைக்கிள் வந்து அவனை பாக்குறதுக்கு அலமாமா வரைக்கும் எங்க அந்த மாமா அவன் எங்க இருக்கான்னு பாக்குறேன் கொஞ்சம். சார், கொடுத்த நம்பர் விழுந்துருச்சுல, இதுக்கு மேல என்னால எதுவும் பண்ண முடியாது. முடிஞ்சா போய் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கங்க. ஆஹா, ஆமா, ஜோசியம் தொழில் பண்றீரே, அதுல உமக்கு அடிச்சிருக்குமே நிறைய பணம். எவ்வளவு வந்தது? ரொம்பலாம் வரல சார், ஒரு 8 மில்லியன் வந்தது. அவ்வளவு. 8? அடா பாவி, கட்டில் ஃபுல்லா பணத்தை போட்டு பணத்துல பழகுறியா? ஆமா, உமக்கு என்னையா ராசி? எனக்கு துளாராசி தான். உமக்கு துளாராசி. நட்சத்திரம் விசாகம். ஆஹா, இப்படி போய் நீர் பணத்தை பண்ணிட்டீரா? அடா பாவி, எனக்கும் விசாகம், துளாராசி $700, உமக்கு 8 மில்லியன். அடாடா, அந்த கடவுள் இப்படி பாரபட்சம் காமிச்சிட்டாரே. கடவுளே, இந்த ஜோசியருக்கு ஒரு படம் புகட்டியா புகட்டு. யோ ஜோதிட மன்னன் ஜெகதீஷா, நீ நல்லாவே இருக்க மாட்டியா? நல்லாவே இருக்க மாட்ட. எங்கிட்ட வந்து பரிகாரம் அது இதுன்னு சொல்லி காசை பிடிங்கிட்ட. அதோட நீ சொன்னேன்னு சொல்லி அந்த டிக்கெட் செட்டு ஒன்னும் ஒரு 8-10 டிக்கெட்டை கொடுத்து வாங்கிட்டே இருந்தேன். வாரத்துக்கு 40 டிக்கெட், 50 டிக்கெட். ஒரு டிக்கெட்டும் $2 பிளஸ் எக்ஸ்ட்ராலாம் சேர்த்து $4 ஒரு டிக்கெட்டு. வாரத்துக்கு ஒரு $160-150 செலவு பண்ணி அவ்வளவு டிக்கெட் எல்லாம் வாங்கி வச்சேன். அதெல்லாம் முடிஞ்சு கிட்டத்தட்ட 4-5 மாசத்துக்கு அப்புறமாக இந்த லாட்டரி அடிச்சது. 320 மில்லியன் சந்தோஷப்பட்டேன். 320 மில்லியன் வந்த உடனே எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கணும், அந்த பணத்தெல்லாம் எப்படி செலவு பண்றது, உமக்கு ஒரு 2-3 மில்லியன் தரணும்னு நினைச்சேனையா. ஆனா நீ என்ன பண்ணிருக்கிற, பயங்கரமா விளம்பரத்தை கொடுத்து யூடியூப்ல எல்லா துளாராசிக்காரனையும் பிடிச்சு அவங்கிட்ட இந்த மாதிரி எங்கிட்ட வாங்கின மாதிரி பணத்தை வாங்கி நீர் $8 மில்லியன் சம்பாதிச்சிருக்கீரு. எனக்கு என்னடான்னா வெறும் $700 செக் வருது. நான் செலவழிச்சதுல ஒரு 2% கூட வரலையா ஐயா? அநியாயமா இருக்கு. உனக்கு நிச்சயமா ஒரு பாடம் ஐயா, நிச்சயமா ஒரு பாடம் புகட்டணும். போயா என்ன வேணா பண்ணுன்னு திபுரா பேசுறல்ல, உன்னை விடுறது இல்லையா? என்ன சொன்னாலும் சரி, இவ்வளவு பணத்தை இதுல லூஸ் பண்ணிட்டேன். கோர்ட்டு கேஸ் செலவுல லூஸ் பண்ணிடுறேன் ஐயா. எனக்கு 2 மில்லியன் கொடுக்கறியா? 2 மில்லியன் 8 மில்லியன் சோகா பண்ணிட்டு வெறும் 2 மில்லியனா? கூட 2 மில்லியனா போட்டு 4 மில்லியனா கொடுத்தேன்னா உன்னை சும்மா விடுவேன். இல்லைன்னா லைஃப் லாங் நீ ஜெயில தான் இருக்கணும். போய் சொல்லி ஏமாத்திட்டேன்னு 4 மில்லியனை வெட்டு. இல்லைன்னா ஜெயில போய் களிய தின்னு. இந்த ஊர்ல ஜெயில என்ன பண்ணுவானுங்க தெரியுமா? எல்லாரும் பயங்கரமான ஆளுங்க. உள்ள போன உடனே அவனை போட்டு அடி பின்னிடுவானுங்க. பொக்கவாய் ஆயிடும். பாக்குறதுக்கு ஓரளவுக்கு சுமாரா இருக்கிற நீ ரொம்ப சுமாராயிடும். ஜாக்கிரதை. இந்த ஊர் ஜெயில பத்தி உனக்கு தெரியாதியா? எல்லாம் சௌரியமா இருக்கும், ஆனா அடி தட்டி ஓதான். அதனால இந்த மாதிரி கேஸ் எல்லாம் 20-25 வருஷம் முடிச்சு உள்ள போட்டுருவான். மரியாதையா 4 மில்லியன் எனக்கு கொடுத்தேன்னா நீ பொழைச்ச. ஓகே, 320 மில்லியன் ட்ரீம் பண்ணி என் பொண்டாட்டிட்டுலாம் சொல்லியிருந்தேனே பாவி, எல்லா கனவும் நாசமா போயிடுத்தையா. நீ 8 மில்லியன் பண்ணிட்டியா? முதல்ல அந்த படத்துல இருந்து பாதி எனக்கு கொடு. 4 மில்லியன் எனக்கு செக்கா கொடு, கேஷா கொடு, எது வேணா கொடு. என் அக்கௌண்ட்ல வரணும். வரலன்னா உன்னை நான் விடவே மாட்டேன். இல்ல கொடுக்க மாட்டியா? பாத்துறேன். அலபாமா உன்னுடைய தம்பி பொண்டாட்டி எல்லாரும் இதுல கூட்டுன்னு சொல்லி அவங்களே உள்ள தள்ளிடுறையா. ஐயோ, தம்பியும் பொண்டாட்டியுமா? எஸ், ஒத்தனையும் விட மாட்டேயா அப்படின்னு சொல்ல, கடைசியில அந்த ஜோதிட மன்னன் ஜெகதீசன் $4 மில்லியன் நம்ம ஆளுக்கு கொடுக்க 320 மில்லியன் கிடைக்க வேண்டிய இடத்துல பாவம் 4 மில்லியன் தான் கிடைச்சது அந்த ஆளுக்கு. இருந்தாலும் கிடைச்ச வரைக்கும் லாபம் அப்படின்னு சொல்லி அதை வாங்கிட்டு திருப்பி அவருடைய வீட்டுக்கு வந்து சந்தோஷமாக அருமையாக அட்டகாசமாக வாழறாரு அவரு. கதை முற்றும். அடுத்த கதையில் சந்திப்போம்.
உங்கள் அட்லாண்டா கணேஷ்.